ஐயோ ஐயையோ, நம்ம நினைத்தாலே இனிக்கும். இப்போ தசாவதாரம் ஜெயப்பிரதா தேடப்படும் குற்றவாளியா ராம்பூர் காவல் நிலையத்தாரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாஜகவில் இணைஞ்சு 2019 ராம்பூர் தொகுதியில் நின்று தோற்று போயிட்டாங்க. அந்த தேர்தலில் நன்னடத்தையை மீறியதா ராம்பூர் காவலர்களால் வழக்கு தொடரப்பட்டு கோர்ட்டு நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்தும் அவங்க நீதிமன்றத்துக்கு போகலை. அதோட நம்ம எல்ஐசிக்கு பின்னால் இருக்கிற திரையரங்கத்தில் இஎஸ்ஐ தொகையை அரசு காப்பீட்டு கழகத்தில் செலுத்தாததுனால எழும்பூர் நீதிமன்றத்துலேயும் 6 மாத சிறை தண்டனை விதிச்சிருக்கு. இதுலேயே ஒரு கோர்ட்டு உத்தரவு மதிக்கலை. இப்போ தேடப்படும் குற்றவாளியா பாஜக முன்னாள் எம்பி ஜெயப்பிரதா.